ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சனிக்கிழமை காலையில ரொம்ப நாள் ஆச்சு இந்த தலையில வந்து ஏதாவது வந்து தேய்ச்சி குளிச்சு. அதனால இன்னைக்கு சனிக்கிழமை தானே கொஞ்சம் பொறுமையா தான் லீவு. பசங்க லீவு கிடையாது. கொஞ்சம் லேட்டா தான் ஸ்கூலுக்கு போவாங்கன்றதால இன்னைக்கு காலையில கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தலையில வந்து செம்பருத்தி பூ இருந்தது. அது கூட கரிசலாங்கண்ணி போட்டு கொஞ்சம் தலையில தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு காலையில வந்து ஊற வச்சு தான் குளிச்சிருந்தேன். நான் எதுக்காக போறதில்லன்னா காலையில எந்திரிச்சு குளிச்சிடணும். அப்போ ஹேர் பேக்லாம் இதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு டைமும் கிடையாது. அது போட்டாலுமே எனக்கு என்னமோ அந்த தேங்காய் நார் மட்டை மாதிரி முடி வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுது. அதனால வந்து ஹேர் பேக் வந்து அதிகமாக போட மாட்டேன். இந்த வெயில் நாள் வந்துச்சுன்னா அந்த வெந்தயத்தை ஊற வச்சு கொஞ்சம் போடுவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். ரொம்ப அதிகமாக வந்து இந்த ஹேர் பேக்ன்றதே போட மாட்டேன். இன்னைக்கு தான் இது அதிசயமா வந்து சரி போடலாம் அப்படின்றத போட்டிருந்தேன். நீங்க இதை மாதிரி ஏதாவது சிம்பிளா ஹேர் பேக் வந்து இந்த சம்மர் டைம்ல வந்து போடுவீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்குமே வந்து ஒரு சிலது வந்து தெரிஞ்சது, நானுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னைக்கு சிம்பிளா லஞ்ச் பாக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. தோசை ஊற்றி கொடுத்துட்டா நேற்று வச்சு சாம்பார் இருக்கு, அதை வச்சு தொட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்கன்றதால கொஞ்சம் லேட்டாக வந்து செய்ய ஆரம்பித்தேன். நேற்று செஞ்சதுல வடை செஞ்சதுல கொஞ்சமா மாவு இருந்தது, அதை கொஞ்சம் போண்டா மாதிரி போட்டு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் வாழைக்காய் வந்து கொடுத்துருந்தாங்க. வாழைக்காவை பார்த்தோன்னே எனக்கு என்னவோ பஜ்ஜி வந்து செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது மாதிரி இருந்தது. பஜ்ஜி செஞ்சு சாப்பிடலாம் போல தோணுச்சு. ஒரு அரை வாழைக்காய் மட்டும் சீவி பஜ்ஜி மாதிரி போட்டிருந்தேன். என்னதான் நம்ம செஞ்சு சாப்பிட்டாலுமே ஆனால் பக்கத்து வீட்டில் ஒரு 4 பஜ்ஜி கொடுத்தா அதுதான் வந்து சரு சருன்னு உள்ள போகும். இந்த மாதிரி நாம செய்யறதெல்லாம் வந்து சாப்பிடவே தோணாது இல்லையா? அந்த மாதிரி தான் அன்னைக்கு இருந்தது. ஏதோ ஆசைக்கு வந்து செஞ்சேன். இருந்தாலுமே ஒரு 2 பஜ்ஜி மேலே சாப்பிட முடியல. ஏதோ ஒரு மாதிரி தான் இருந்தது. நான் எதுவுமே சாப்பிட முடியாது. யாராச்சும் முருங்கைக்காய், வாழைக்காய், அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் நாயெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இவ வந்து சாப்பிடுவா. முருங்கைக்காய் சோறுலாம் சாப்பிட மாட்டா. அந்த முருங்கைக்காயை தேடி வந்து சாப்பிடுவா. இன்னைக்கு லேட்டாக செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, அஸ்வினோட ஸ்கூல்ல வந்து ஆண்டு விழா நடக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் டான்ஸ்ல வந்து சேர்ந்திருக்கான். இது வரைக்கும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. என்னவோ தெரியல, இந்த வருஷம் வந்து நான் டான்ஸ்ல வந்து சேர்ந்திருக்கேன்னு சொன்னா சரி ஓகேன்னு வந்து சொல்லிட்டோம். எப்படி ஆட போறான்னு தெரியலன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வீட்டுல வந்து ஆடுறப்ப பாத்தீங்கன்னா வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு ஓடிக்கிட்டே இருந்தா. ஏன் எதுக்கே வந்து ஆடவே இல்லை. அம்மா கிட்டயே வெக்கப்படுறானே, இவன் எப்படி ஸ்டேஜ்ல ஆடுவான்னு நினைச்சிட்டு இருந்தா. ஸ்டேஜ்ல வந்து சூப்பரா ஆனா. ஒரு நாள் கூட வீட்டுல வந்து என்கிட்ட ஆடியே காட்டல. ஸ்டேஜ்ல வந்து நல்லாவே ஆடி இருந்தா. நிறைய பாட்டு சாங் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஆனா அதெல்லாம் வந்து தூக்கிட்டு கொஞ்சம் பாட்டுக்கு தான் ஆட வச்சிருந்தாங்க. நல்லாவே ஆடி இருந்தா.